அனைவருக்கும் வணக்கம். விநாயக பெருமான் அருளால் இன்னல்கள் நீங்க நாம் என்ன செய்ய வேண்டும்? அதாவது திருமண வரம் வாய்ப்புக்காகவும், நோய்கள் குணமாகவும், குழந்தை செல்வம் கிடைக்கவும், வேலை வாய்ப்பு பெறவும், கடன் தொல்லைகள் நீங்கவும், பித்ரு தோஷங்கள் நீங்கவும், சங்கடகர சதுர்த்தி தினத்தில் பிள்ளையாரை வழிபட்டு பலனடையலாம். இந்த திருநாளில் இங்கு தரப்பட்டிருக்கும் விவரப்படி இலைகள், பூக்கள் மற்றும் கனிகளை பிள்ளையாருக்கு சமர்ப்பித்து வழிபடுவதால் விசேஷ பலன்களை நாம் பெற முடியும். அப்படி அந்த வகையில் ஃபஸ்ட்டு மாவிலை கொண்டு அர்ச்சனை செய்வதால் விநாயகப் பெருமானுக்கு நியாயம் கிடைக்கும், வழக்குகள் சாதகமாகும். அதே போன்று வில்வ இலை சமர்ப்பித்து வழிபட்டால் வாழ்வில் இன்பம் நிலைக்கும். அதே போன்று கரிசலாங்கண்ணி இலையை சமர்ப்பித்து வழிபட்டால் இல்வாழ்க்கை அமோகமாக இருக்கும். அதே போன்று இலந்தை பார்த்திங்கன்னா சமர்ப்பித்து நீங்கள் வழிபட்டிங்கன்னா கல்வியில் வெற்றி பெறலாம். அதே போன்று அரசு உயர் பதவியில் நன்மதிப்பும் உங்களுக்கு கிடைக்கப்பெறும். அதே போன்று பார்த்திங்கன்னா மரிக்கொழுந்து இலை கொண்டு நீங்கள் அர்ச்சனை செய்வதன் மூலம் இல்லறம் நல்லறமாகும். உங்களுக்கு இந்த நெல்லி நீங்கள் அர்ச்சனை நெல்லி இலையை, நெல்லிக்காயவோ நீங்கள் அர்ச்சனை செஞ்சு வழிபட்டால் செல்வ செழிப்பு உங்களுக்கு உண்டாகும். அதே போன்று மருதம் இலை கொண்டு நீங்கள் அர்ச்சனை செய்வதால் குழந்தை வரத்தை நீங்கள் பெறலாம். அதே போன்று ஜாதி மல்லி கொண்டு நீங்கள் அர்ச்சனை செய்வதன் மூலம் சொந்த வீடு, பூமி பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கப்பெறும். அதே போன்று மாதுளை பழம் கொண்டு நீங்கள் அர்ச்சனை செய்வதன் மூலம் பேரும் புகழும் உங்களுக்கு கிடைக்கும். அதே போன்று விநாயகப் பெருமானுக்குரிய அருகம்புல் கொண்டு நீங்கள் அர்ச்சனை செய்வதன் மூலம் சகலவிதமான பாக்கியத்தையும் நீங்கள் பெற முடியும். அடுத்து வன்னி. இவ்வுலகில் வாழும் காலத்திலும் அதற்கு பிறகும் நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் இந்த பழங்கள், பூக்கள், செடிகள் கொண்டு விநாயகப் பெருமான் அர்ச்சனை செய்வதால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இத்தனை பலன்கள் உங்களுக்கு கிடைக்கப்பெறும். இந்த பலன்கள் உங்களுக்கு கிடைக்க சங்கடகர சதுர்த்தி நாளில் இதில் கூறப்பட்டுள்ளது போல் விநாயகருக்கு நீங்கள் அர்ச்சனை செய்வதன் மூலம் பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். நன்றி.